வணக்கம். நான் எழிலன். விவசாய சங்கம் பண்ணிகிட்ருக்கோம். விவசாய சங்கம் மட்டும் பண்ணுறது நல்லா இருக்காது. கூட அவங்களுடைய முன்னேற்றத்தை நம்ம எப்படி பண்ணலான்றதுக்காக தமிழகம் இலவச பயிற்சி மையம்னு ஒன்று ஆரம்பித்தோம். விவசாயியோட பசங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ஜேஇ, ஆரி ஒர்க்கு, ஷார்ட்டனு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இலவசமாக பயிற்சி கொடுத்து வருஷத்துக்கு ஒரு 150 பேர் கவர்மெண்ட் கோர்ஸ் போவாங்க. படிப்பு வராதவங்களுக்கு ஆரி ஒர்க், இந்த மாதிரி மஷ்ரூம் கிளாஸ், இந்த மாதிரி தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாம் கெமிக்கல் விவசாயம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்கானிக் விவசாயம்னு மாற்றினோம். அதுக்கப்புறம் இப்போ ட்ரெடிஷ்னல் விவசாயம் மாறினோம். இயற்கை விவசாயம், நேச்சுரல் ஃபார்மிங்க்கு மாறிட்டோம். காஞ்சி மகாபெரிவா இந்த ஊரில் தான் பரிவாரத்தோட, அப்போ யானை, குதிரை எல்லாமே பரிவாரத்தோடு இங்கே ரொம்ப நாள் இங்கே தங்கியிருந்திருக்காங்க. இந்த ஆலமரத்தில் கீழே ரொம்ப நாள் தங்கியிருந்திருக்காங்க. அவ்வளோ புண்ணிய பூமி இது. இதை நாம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிக்கு மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த ட்ரெடிஷ்னல் வெரைட்டிக்கு மாறணும். நேச்சுரல் ஃபார்மிங்கில் என்னென்னா, பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தாமல் பூச்சி வெரைட்டியை தான் பயன்படுத்துகிறோம். பயிர் நாற்று விடும்போதே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்னத்துக்கு இதை இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நல்ல நெல் விட்டு காசு பார்த்துட்டு போகிறத விட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. நடவு நட்டு கதிர் வந்த அப்புறம் அதில் பொறுக்கி எடுத்து இந்த நெல் எந்தெந்த ரகமோ அந்தந்த ரகம் வரைக்கும் கையில் அடித்து அந்த விதையை உற்பத்தி பண்ணி கொடுத்ததுனால தான் பிரதமர் பேசினார், பாராட்டி. நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நம்மாழ்வார் அவார்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் கூட பெருமையை விட விவசாயிகளுக்கு அந்த அழிஞ்சு போன வெரைட்டிகளை மீட்டு எடுக்கிறோன்ற ஒரு திருப்தி இருக்குது. இந்த கௌரவம் விவசாயிகளுக்கானதாக எடுத்துக்கிறோம். விவசாயிகளை போற்றிய தாரா ஃபவுண்டேஷனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.